வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய இன்பத்தமிழ் ஓகேங்களா, இதுதான் பார்க்க போகிறோம். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இதுதான் கவிதை. இங்கேருந்து தான் செயல் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்பத் தமிழெங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழெங்கள் அசதிக்கு சுடர்ந்தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசன். இது அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த லைன்ஸ் இப்போது பாரதிதாசன் இந்த கவிதைகள் கொடுத்துறாங்க, இந்த லைன் கொடுத்துட்டு இதோட ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். இல்லை கூற்று காரணங்கள் போல் பாரதிதாசன் எழுதின கவிதைகளில் கீழே சில லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைனும் கொடுத்துட்டு மற்ற ஆசிரியர்களோட செய்யுள் வரிகளையும் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். அதுக்காக தான். சரிங்களா? நிருமித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு, விளைவு வளர்ச்சி, அசதி சோர்வு. பாடலின் பொருள்: தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்று பெயர், இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்பத் தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம பாரதிதாசன் பற்றி கேட்குறாங்கன்னா இந்த நூல்வெளி நீங்கள் நிச்சயமாக படிச்சிருக்கணும். பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? இதில் நீங்கள் படிச்சுக்க வேண்டியது, ரொம்ப ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது, இவரோட இயற்பெயர் சுப்புரத்தினம். அடுத்தது இவரோட கவிதைகள்: பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு. புரட்சிக்கவின்னு கொடுத்துட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. புரட்சிக்கவி யாருன்னா பாரதிதாசன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவரோட இன்னொரு பெயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. பாரதிதாசனின் மற்ற பெயர்கள்: புரட்சிக்கவி, பாவேந்தர், இன்னொரு நேம் கொடுத்துட்டு A and B கொடுத்தாங்கன்னா புரட்சிக்கவி, பாவேந்தர், A and B நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகளாக கவர் ஆகுதுங்க. அதனால் இதை நம்ம ஃபுல்லாகவே புக் பேக் பார்த்துடலாம். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்களுக்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று இருக்குங்க இல்லையா, அதுதான் ஆன்சர். அடுத்தது தமிழ் கூட்டல் எங்கள், இதுக்கும் தான் ஆன்சர். தமிழெங்கள். அமுதென்று, அமுது கூட்டல் என்று, இதுக்கும் தான் ஆன்சர். அடுத்தது செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர், குறில் இருக்கு இல்லைங்களா, அது ஆன்சர். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். இப்போது நம்ம அடுத்ததாக தமிழ் கும்மி.
இது சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 7 தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்குது இல்லைங்களா, அதில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி கேட்டிருப்பாங்க. அவர் இயற்றிய பாடல்ங்கிறதால இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் லைன்ஸ் கொடுத்துட்டு இதை எழுதினவங்க யாருன்னு கேட்கலாம். இல்லை பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய செய்யுள் வரிகளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லி ஒரு 4 வரிகள் கொடுத்து இந்த பாட்டையும் நமக்கு கொடுக்கறக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மியடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவதும் பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள், தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல 100 கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பெருஞ்சித்திரனார். இந்த பாடல் நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம்ங்கிறது இந்த லைன்ஸை கொடுத்தா இந்த தமிழ் கும்மி பகுதியிலிருந்து தான் வந்தது நமக்கு தெரியணும், அதை எழுதுனது பெருஞ்சித்திரனார்னு தெரியணும். சரிங்களா? ஒவ்வொரு லைனாக நமக்கு அர்த்தம் தெரிய வேண்டியதில்லை, ஆனால் அந்த பாட்டு எழுதுனது யாருங்கிறது தெரிஞ்சால் போதும். சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்கு கடல் கோள், மேதினி உலகம், ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, உள்ள பூட்டு உள்ளத்தின் அறியாமை. பாடலின் பொருள். இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மியடிப்போம். பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. தமிழ் பொய்யை அகற்றும் மொழி. அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி தமிழ் மொழி. பாடலின் பொருள் நம்ம எதுக்காக பார்த்துக்கணுன்னா, அப்படி கம்ப்ளீட்டாக நம்ம ஒரு பாடல் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நமக்கு மெமரி ஆகுமான்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நூல்வெளி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, வாவியக்கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழினரையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்நூல் 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இது தமிழ் உணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது. இதில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது இவருடைய இயற்பெயர் மாணிக்கம், பாவலரேறு இவருடைய அடைமொழி, அதுபோக இவர் இயற்றிய நூல்களான கனிச்சாறு, கொய்யாக்கனி, வாவியக்கொத்து, நூறாசிரியம், இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். சரிங்களா? அடுத்ததாக ஓகே, இது அவ்வளோதாங்க. இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. புக் பேக் பார்த்துடலாங்க. தமிழ் மொழியில் படித்தால் மேன்மை கிட்டும். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் லாஸ்ட் ஆப்ஷன் செம்மை கூட்டல் தமிழ். 4 பொய்யகற்றும் ஃபஸ்ட் ஆப்ஷன் பொய் கூற்றல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும் நம்பர் 6. 8 கூட்டல் திசை 8 திசை. ஓகேங்களா? இது குறிலா இருக்கு இல்லைங்க.